ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் செய்ய போகிறோம். என்ன டிஃபன்னா இட்லி உப்புமா சொல்லுவோம்ல, அந்த மாதிரிக்கு இன்றைக்கி முட்டை உப்புமா செய்ய போகிறோம். இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கூட ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் விழுது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்யலாம் வாங்க, எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுட்டேன். இப்போது நம்ம வெங்காயத்தில் கொட்டி தாளிப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நான் கொஞ்சமாக தாங்க செய்கிறேன், அதனால் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினா வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் கொட்டிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்க விடக்கூடாது வெங்காயத்தை. கொஞ்சம் கடிக்கும்போது நம்மளுக்கு வெங்காயம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, இப்போது தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ரொம்ப இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், நிறைய வேண்டாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இட்லியில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதில் கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம பச்சை மிளகாய் நம்ம 2 போட்டிருக்கனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒருத்தவங்க காரம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் காரம் யாரும் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இருந்தாலும் அவங்களுக்கோசம் நானும் காரத்தை குறைச்சிக்கிட்டேன். நல்லா விளைக்கணும். மிளகாத்தூள் வாசனை போகணுன்னா ஒரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கணும். எனக்கு போதும், நான் ஒரு ஆளுக்கு செய்யறதுனால எனக்கு ஒரு முட்டை போதும். ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்கிக்கலாம். இந்த முட்டை கவுச்சி வாசமும் வரக்கூடாது, நம்மளுக்கு வராது. நம்ம ஏன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கனால அது வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம உதிர்த்து வச்ச இட்லியை குட்டிக்கலாம். சேர்த்து நல்லா கலரிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போது முட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதுதான் முட்டை உப்புமா சொல்லுவோம்ல, நம்ம இப்போ சொல்லுவோம் இட்லி உப்புமா, அந்த மாதிரி முட்டை உப்புமா இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.